விசிகவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா விஜயை சந்தித்த நிலையில் தாவேகாவில் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகாவில் மேலும் 19 மாவட்டங்களுக்கு செயலாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் நியமித்துள்ளார். மேலும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றும் விஜய் பேசியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது கட்சியை வலுப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். 234 தொகுதிகளிலும் கவனம் செலுத்தும் வகையில் கட்சியின் நிர்வாக வசதிக்காக 120 கட்சி மாவட்டங்களாக பிரித்து முதற்கட்டமாக 19 கட்சி மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக பனையூரில் நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் 2ஆம் கட்டமாக மாவட்ட நிர்வாகிகள் பட்டியல் வெளியானது. சென்னை தெற்கு, கிழக்கு, புறநகர், கோவை தெற்கு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, தருமபுரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தாவேகா நிர்வாகிகள் இதற்கு முன்பு மக்களுக்கு சேவையாற்றியதை விட இனிவரும் காலங்களில் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று விஜய் அறிவுறுத்தியதாக தெரிவித்தனர். நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் பேச்சாளர் அப்படி சொன்னேன். சரிம்மா உங்க வீடியோஸ் யூடியூப்ல இருக்கான்னு கேட்டாரு. இருக்குன்னு சொன்னது கண்டிப்பா நான் பாக்குறேன் அப்படி சொன்னாருண்ணா. உங்ககிட்ட வேற என்ன சொன்னாரு? நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிலாம் சொன்னாரு. சேர்ந்து இணைந்து வெல்வோம் அப்படின்ற வேர்ட் சொன்னார்னா. விஜயை காண தொண்டர்கள் ஏராளமானோர் பனையூர் அலுவலகத்தில் குவிந்திருந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை விசிக முன்னாள் துணை பொதுச் செயலாளரும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனருமான ஆதவ் அர்ஜுனா சந்தித்து பேசிய நிலையில் அவர் தாவேகாவில் இணைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் பேசிய ஆதவ் அர்ஜுனா விஜய்க்கு ஆதரவாக பேசியதுடன் திமுகவை எதிர்த்து கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்தார். அதன் பின்னர் அவர் விசிகாவில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார். இதனையடுத்து விசிகாவில் இருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவித்தார். தாவேகாவின் அரசியல் ஆலோசகராக அவரை நியமிப்பதற்கான பணிகள் கடந்த 1 மாத காலமாகவே நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் அடுக்குமாடி குடியிருப்பில் அவரையும் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தையும் ஆதவ் அர்ஜுனா சந்தித்து பேசினார். அப்போது ஆதவ் அர்ஜுனாவின் தனியார் நிறுவனத்துடன் தாவேகா ஒப்பந்தம் மேற்கொண்டதாகவும் அவருக்கு தாவேகாவில் பதவி வழங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் நடந்த பாசறை திரும்பும் நிகழ்ச்சியில் நடந்த மிடுக்கான அணிவகுப்பு இது. குடியரசு தினத்தன்று நடத்தும் வண்ணமயமான அணிவகுப்பு பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைவது வழக்கம். இந்நிலையில் குடியரசு தின அணிவகுப்பு முடிந்து 3வது நாள் டெல்லியில் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி நடைபெறும். இதன்படி புதன்கிழமை மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் அணிவகுப்பு மரியாதையை கண்டுகளித்தனர். வண்ணமயமான அணிவகுப்புடன் செவிக்கினிமையான இசையும் விழாவிற்கு அழகு சேர்த்தது. டங்ஸ்டன் கனிமவள சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்காக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கு அரிட்டாப்பட்டியில் இன்று பாராட்டு விழா நடைபெறவுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக கிராம மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த திட்டத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரிட்டாப்பட்டி பகுதி விவசாய பிரதிநிதிகள் அண்ணாமலை தலைமையில் டெல்லிக்கு சென்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து டங்ஸ்டன் திட்டத்தை கைவிடக் கோரி நேரில் வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து டங்ஸ்டன் சுரங்க திட்ட ஏலத்தை ரத்து செய்து மத்திய அரசு அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்ததற்காக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கு அரிட்டாப்பட்டியில் இன்று பாராட்டு விழா நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு அண்ணாமலை தரப்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அண்மையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அரிட்டாப்பட்டியில் நன்றி தெரிவிப்பு விழா நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி வகுப்பறையில் மனிதமலம் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பள்ளி வகுப்பறையில் மனித மலத்தை வீசிச் சென்ற நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். காமநாயக்கன் பாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை பள்ளி முடிந்து மாணவர்கள் வீட்டிற்கு சென்றபின் வகுப்பறைகள் பூட்டப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதன்கிழமை காலை வந்து பார்த்தபோது 10ஆம் வகுப்பு அறையின் சுவர் மற்றும் மாணவர்களின் இருக்கைகளில் மனித மலம் வீசப்பட்டிருந்தது. இதுகுறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளார். மேலும் வகுப்பறையில் வீசப்பட்ட மனித மலம் தூய்மை பணியாளர்களை கொண்டு சுத்தம் செய்யப்பட்டது. இந்நிலையில் மனித மலம் வீசியது யார், பள்ளி மாணவர்களே இச்செயலில் ஈடுபட்டார்களா என காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் மூலம் அரசியல் நடத்துவதை அனுமதிக்க இயலாது என்று கூறிய நீதிபதி, நீதிமன்றம் அரசியல் மேடை கிடையாது என்றும் காட்டமாக தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடத்த அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார், உயர்நீதிமன்றத்தின் மூலம் அரசியல் நடத்துவதற்கு அனுமதிக்க இயலாது என்று கூறினார். வேங்கை வயலில் 2 மணி நேரத்திற்குள் என்ன நடந்தது என்று 2 ஆண்டுகளாக விசாரணை நடத்தி அறிவியல் பூர்வமான ஆய்வுகளின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக நீதிபதி தெரிவித்தார். இதில் மனுதாரருக்கு ஏற்பு இல்லையெனில் உரிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். விளம்பரத்திற்காகவும் அரசியல் நோக்கிலும் பிரச்சினைகளை அணுகுவதற்கு நீதிமன்றத்தில் இடமில்லை என்று கூறிய நீதிபதி தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் வழக்கை ஒத்திவைத்தார்.